தமிழ் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. சமைக்கும்போது தெரியாமல் கையில் சூடு பட்டுடுச்சு. அப்படியே இப்போ சமைச்சு முடிச்சுட்டு வராங்க. வந்துட்டு அப்படியே காயும் வலிக்கிற மாதிரியே வந்து உட்காடுறாங்க. அப்போ சேது பார்க்குறாரு. என்னாச்சு தமிழ், என்னாச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, சமைக்கும்போது தெரியாமல் சூடு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தோடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன தமிழ் இப்படி சூடு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஐயோ எதுக்குங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பாரு இப்படி காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வராங்க. வந்தவொடனே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. சேது சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா பாருங்க, தமிழோட கையை பாருங்க எப்படி சூடு பட்டிருக்குன்னு. இதுக்கப்புறமும் தமிழ் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாரு சேதுவோட அப்பா எல்லாருமே. உடனே அப்பத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சேது, என்ன என்ன பார்க்குற, மோகனா உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பாத்தியா இது குழம்பு பட்டது, பாத்தியா அந்த தழும்பு இன்னும் கூட போகலை, பூரணி நீ காட்டு கையை அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அப்படியே சூடுபட்டிருக்கு. பாத்தியா இவங்களுக்கெல்லாம் ஏன் தெரியுமா சூடுபட்டிருக்கு, இவங்கெல்லாம் டெய்லி சமைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வாய்க்கு ருசியாக சமைக்க கற்றுக்கணும், நல்லா சமைக்கணுன்றதுக்காக சூடு பட்டா கூட பண்ணுறாங்க, அதுதான் நல்லது, புரியுதா? உன் பொண்டாட்டிக்கு சூடு பட்டுடுச்சின்னோடனே சமைக்க வேணான்ற, அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா சமைக்க கற்றுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. போனவுடனே சேதுவோட அப்பா அவங்க அம்மாவுக்கு அழகாக மருந்துலாம் போடுறாரு காயத்தில். அதே மாதிரி பூரணியோட வீட்டுக்காரரும் காயத்துக்கு மருந்து போடுறாரு. சேது ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் அப்படியே காயத்துக்கு மருந்து போடுறாரு. போடும்போது அப்படியே எரியிற மாதிரி கத்துறாங்க தமிழ். என்ன தமிழ் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப வலிக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மருந்து போட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக பார்க்குறாரு. தமிழ் அப்படியே பார்க்குறாங்க, என்ன இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு சேது. அப்படியே அமைதியாக இருக்காங்க. தமிழ் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கையை காட்டிகிட்டு இருக்காங்க சேதுக்கிட்ட.